ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டிக்காலை மீன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 15 மிளகாய், ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, பெரிய சைஸ் வெங்காயம்னா பாதி வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அரை ஸ்பூன் நம்ம வந்து பச்சரிசி மாவு, எந்த மாவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லிக்கீரை. இதை நம்ம வந்து இப்போ பேஸ்ட் ஆக்கிடலாம். பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த மீனில் வந்து இந்த மசாலாவை சேர்த்துடலாம். மீனில் மசாலா சேர்த்தாச்சு. அப்படியே இந்த மீனை பிரட்டி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த மசாலாவில் உப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா ஒன்று கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மீனில் எல்லா மசாலாவும் நல்லா தடவியாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ தான் உப்பு பிடிக்கும் மீனில். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை பொரிச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துருங்க, இல்லாட்டி மேலே தெரிக்கும். இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து மசாலா அரைச்சி பொரிச்சு பாருங்களேன். மீன் வந்து சுட்டு நம்ம சாப்பிடுவோம்னா அந்த டேஸ்ட் இதில் இருக்கும். மீன்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மீன் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பிடலாம். இப்போ மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மீனை எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.